Today we are going to talk about body dysmorphic disorder. And I am Sneha, Department of Psychology from Ms.M.Sneha College and Sivagasi. Okay, let's jump into the topic. Body dysmorphic disorder is a mental health condition in which you can't stop thinking about one or more perceived defects or flaws in your appearance. This is the classic example or a DSM-5 criteria example for body dysmorphic disorder. Again, this body dysmorphic disorder comes under the obsessive compulsive and related disorders. It has a criteria of A, preoccupation with one or more perceived defects or flaws in physical appearance that are not observable or appear slight to others. First, body dysmorphic disorder அப்படின்னா எது ரிலேட்டட்னு பார்த்தா நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அவங்களோட தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதோ ஃப்ளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் ஃப்ளாஸ் இருக்கும், ஒருவேளை அந்த ஃப்ளாஸ் இருந்தது அப்படின்னா அதை பற்றி அவங்களால யோசிக்க முடியாமல் இருக்காது. லைக் கீப் ஆன் தே ஆர் திங்கிங் அபவுட் ஃப்ளாஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவுட்டர் அப்பியரன்ஸில் இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றத நினச்சிட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்காக தே ஆர் கீப் ஆன் சேஞ்சிங் த ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ். The next one is, what are the clinical features of body dysmorphic disorder or a BDD? At some point during the course of the disorder, individual has performed repetitive behaviors. And disorder classes-ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் DSM-4 ரிவைஸ்ட் வெர்ஷனில் இது somatoform disorders கீழே கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் DSM-5ல நம்மளுக்கு வந்து இது அப்சசிவ் அண்ட் ரிலேட்டட் டிஸார்டர் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்சசிவ் கம்பல்சிவ் அண்ட் ரிலேட்டட் டிஸார்டர் கீழே வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் தே ஆர் ஹேவிங் அ ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் லைக் மிரர் செக்கிங், எக்ஸசிவ் க்ரூமிங், ஸ்கின் பிக்கிங், ரீஅஷூரன்ஸ் சீக்கிங் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது சொமட்டோஃபார்ம் டிஸார்டர் கீழே இருக்கிறத விட அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் கீழே இருக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி DSM-5ல வந்து classify பண்ணியிருந்தாங்க. The second one is mental acts like comparing his or her appearance with others in response to the appearance concerns. லைக் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான பாடியோட மெஷர்மெண்ட்டோட அவங்களோட அப்பியரன்ஸோட இவங்க அப்பியரன்ஸை கீப் ஆன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி அதனால் லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் சொல்கிறாங்க. The second point is the preoccupation causes clinically significant distress or impairment in social, occupational and other areas of functions. Like a impairment or a distress அப்படின்னு சொல்கிறப்ப வந்து they can't lead a the peaceful or a satisfied life வந்து லீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட சோஷியல் லைஃப்பில் they can't come out of the home because of the flaws of physical appearances. லைக் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க பியர் குரூப்போ வந்து அவங்கள மாக் பண்ணிடுவாங்களோ, இல்லை வந்து அவங்கள பற்றின ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் வந்து யாரும் சொல்லிடுவாங்களோ, இல்லை நெகட்டிவ் வேலை அவங்கள யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால they can't come out of the home. இது வந்து சோஷியல் இம்பேர்மெண்ட்ல இருந்தோம். ஆக்குபேஷனல் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் சொல்கிறப்போ they can't work பிகாஸ் ஆஃப் த ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவ்ஸ்னாலையும் ரீசெக்கிங்கிறது 1 or 2 times இல்லை, டெய்லி பேசிஸில் ஒரு 50 times இல்லை, மினிமம் 1000 times அது மிரர் செக் பண்ணி அவங்களோட அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கா, லைக் வெயிட் கூட இருக்காங்களா, அந்த மாதிரி அவுட்டர் அப்பியரன்ஸை செக் பண்ணிட்டே இருக்கிறதுனால their occupational functioning வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் BDD என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீஆக்குபைட் வித் அ பர்சீவ்ட் ஃப்ளா இன் அப்பியரன்ஸ். They are thinking that and they are believing that they have a flaw in their appearances. The second one is strong belief that you have a defect in your appearances. Even though everything is normal, they have a belief that the strong belief or a irrational thought about their appearance. The third one is belief others take special notice of your appearances in a negative way or a mock you. Like I said, அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பேசிடுவாங்க, நெகட்டிவ் வேல வந்து அவங்கள மாக் பண்ணிடுவாங்க இல்லை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அது ஸ்பெஷல் நோட்டீஸாக எல்லாரும் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறதோ, இல்லை வந்து அவங்கள்ட்ட போய்ட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் அதை வச்சு அவங்க செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப லோவாக நினச்சிக்கிறதோ வந்து நிறையா இருக்கும். The fourth one is engaging in a behaviors aimed at fixing or hiding the perceived flaw that are difficult to resist or control, such as frequently checking the mirror, grooming and skin picking. ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது, அதை நம்மளால் வந்து வி கான்ட் பிரேக் த பிலீஃப் அண்ட் அந்த பிஹேவியர்னால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஃப்ளாவை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப அதிகமாக
டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அதிகமாக மிரர் பார்க்குறது, க்ரூமிங்லேயோ இல்லை இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஸ்கின் பிக்கிங்கிறது அவங்களோட ஓன் ஸ்கின்னையே வந்து பிக் பண்ணி அந்த ஃப்ளாவே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் வந்து நிறையா பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியரில் போயிட்டு இருக்கும். அட்டெம்ப்டிங் டு ஹைட் பர்சீவ்ட் ஃப்ளாஸ் வித் அ ஸ்டைலிங் ஆர் மேக்கப் ஆர் க்ளோத்ஸ். ஒரு ஃப்ளாவை மறைக்கிறதுக்காக அதிகமாக க்ளோத்ஸ் மூலமாகவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் மேக்கப்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் மூலமாகவோ இல்லை அதை ஸ்டைல் பண்ணது மூலமாகவோ அவங்க அந்த ஃப்ளாவை மறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து கான்ஸ்டன்ட்லி கம்பேரிங் யுவர் அப்பியரன்ஸ் வித் அதர்ஸ். லைக் ஐ செட், முன்னாடி அது வேற ஒரு பர்சன் கூட இல்லை பர்ஃபெக்ட் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபிகர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் கூட அவங்கள வந்து அதிகமாக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Frequently seeking reassurance about your appearances from others, and two kinds of things are here. Frequently seeking reassurance about appearance from others, or they won't ask feedback from others, because ரெண்டுமே அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னால ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லை அதுலேருந்து கேட்காம ஒரு சோஷியல் ஃபோபியா மாதிரி அந்த க்ரௌடில் இருந்தே அவங்க வெளில வர பார்ப்பாங்க. The next point is having perfectionist tendencies. Like OCD related disorders அப்படினால perfectionist tendencies வந்து நிறையா இருக்கும். Keep on they are checking and இந்த வேலை தான் இது செய்யணும். லைக் இஃப் யூ ஹாவ் அ ரொட்டீன், ஒரு 14 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெப் பண்ணணும், இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவாய்டிங் சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக் அண்ட் தே கான் ரெசிஸ்ட் த ஃபீலிங் ஆஃப் having a personal flaws. The most common feature people tend to fixate about their face, such as nose, complexion, wrinkles, acne and other blemishes, and hair such as appearance, thinning and baldness. The hair and appearance, thinning and baldness is mostly having in males, and face, nose இல்லை கம்ப்ளெக்ஷனுக்கோ இல்லை ரிங்கிள்ஸ் ஆக்கின் வந்து இருக்கிறது வந்து ஃபீமேல்ஸில் நிறையா இருக்கும். ஸ்கின் அண்ட் வெயின் அப்பியரன்ஸ் போத் ஹேப்பன் இன் மேல் அண்ட் ஃபீமேல். காசஸ்ன்னு பார்த்தா there is no specific causes for body dysmorphic disorder. Like many other mental health conditions, body dysmorphic disorder may result from a combination of issues like they have a negative evaluation or experience about like family history of the disorder, immediate சிப்ளிங்ஸ்க்கோ இல்லைனா பயாலஜிக்கல் பேரண்ட் யாருக்காவது வந்து இந்த பிடிடி இருந்தது அப்படின்னா கிட்டுக்கும் ஜெனட்டிக்காக வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யுவர் பாடி ஆர் செல்ஃப் இமேஜ் அண்ட் அப்நார்மல் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆர் அப்நார்மல் லெவல் ஆஃப் த பிரெயின் கெமிக்கல்ஸ் கால் செரட்டோனின். செரட்டோனின் செக்ரிகேட் ஆகிற லெவலை பொறுத்தும் பிடிடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இட்ஸ் அ நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால வந்து பிடிடி அதிகமாக வரலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காமனாக மேல் விட ஃபீமேலுக்கு அது வந்து பிடிடி அதிகமாக டயக்னோஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே செக்கிங் பிஹேவியர்ஸ் அண்ட் ஓசிடி கண்டிஷன்ஸ்னால வந்து among the population 2 to 10% having a BDD அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இது டிப்ரெசிவ் டிஸார்டர்ஸ் கூடயோ ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், ஓசிடி, ஈட்டிங் டிஸார்டர்ஸ் கூடயோ ரொம்ப கம்பைன் ஆகி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகும்போது ஃபஸ்ட்டு அவங்கள பிடிடின்னு வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறையா ஈட்டிங் டிஸார்டருக்காகவோ இல்லைன்னா வந்து ஓசிடிக்காகவோ டிப்ரெசிவ் டிஸார்டருக்காக டயக்னோஸ் பண்ணுற நிறையா மிஸ்டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயக்னோசிஸ் ஆஃப் பிடிடி, த கிளினிக்கல் இன்டர்வியூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தே ஹாவ் அ செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் தேர் ஓன் பாடி to gather information about the individual symptoms, medical history, psychiatric history and overall functioning மூலமாக அவங்கள வந்து கிளினிக்கல் இன்டர்வியூ பண்ணலாம். த செகண்ட் ஒன் இஸ் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. டிஎஸ்எம் 5ல் சொல்லியிருக்க எல்லா டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாக்கிலேயும் இதுலையாவது அவுட் ஆஃப் 5ல் 4 வந்து அவங்க மேட்ச் ஆனாங்க அப்படின்னா பிடிடியாக வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். அவங்கள ஒரு பிளேஸில் வச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்சர்வ் பண்ணுற மூலமாகவும் அவங்களோட பிஹேவியர், அப்பியரன்ஸ் ரிலேட்டட் அவங்களோட வேல்யூஸ் என்ன, எமோஷனல் ரெஸ்பான்ஸ் என்ன, அது மூலமாகவும் அவங்கள வந்து டயக்னோஸ் பண்ணலாம். The fourth one is differential diagnosis, similarities with the other mental health conditions like I said, OCD இருக்கட்டும் இல்லை social anxiety disorder, eating disorder and anxiety disorders மூலமாக கூட இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் கொலாட்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு என்ன பிஹேவியர் இருக்கும், எந்த மாதிரி வந்து ஒரு
பெர்ஸ்பெக்டிவ் வந்து வச்சுருக்காங்க அபவுட் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்றது மூலமாகவும் அவங்கள வந்து டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் த ஆட் ஆன் ஒன். முன்னாடி சொல்ல மாதிரி கிளினிக்கல் இன்டர்வியூ செல்ஃப் அப்பியரன்ஸ் மூலமாகவும் செல்ஃப் இவாலுவேஷன் மூலமாகவும் தான் வந்து அவங்கள அதிகமாக டயக்னோஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஆட் ஆன் பாயிண்ட். The fifth one is duration and severity. Must persistent and cause a significant distress or impairment in social, occupational and other important areas of functioning to meet the diagnostic criteria. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, சோஷியல் அண்ட் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் எந்த மாதிரி இருக்குதுன்றதை பொறுத்தும் நம்ம பிடிடி வந்து டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் அபவுட் தேர் obviously appearance and knowledge எல்லா விஷயமும் இருக்கனால ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். செகண்ட் ஒன் சோஷியல் ஐசோலேஷன் பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக் அண்ட் கம்பேரிங் வித் அதர்ஸ். தேர்ட் ஒன் இஸ் மேஜர் டிப்ரெஷன் ஆர் அதர் மூட் டிஸார்டர்ஸ் லைக் டிப்ரெசிவ் எபிசோட்ஸ் நிறையா இருக்கலாம். ஈவன் சூசைடல் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் சூசைடல் தாட்ஸ் ஆர் அ பிஹேவியர். ஈவன் தோ 50 to 60% of BDD people can attempt suicides and many of them trying to self-harm their appearances. Anxiety disorders including social anxiety disorder, social phobia, acrophobia இந்த மாதிரி ஃபோபியாவும் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் OCD, eating disorder, substance misuse, health problems from behavior such as skin picking, physical pain or a risk of a disfigurement due to a repeated surgical interventions. நிறையா பேர் பிடிடி அவங்களே மிஸ்டயக்னோஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணதுக்காக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ இல்லை காஸ்மெட்டிக் சர்ஜன்கிட்டையோ போய் அவங்க ஃப்ளாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கண்டினியூஸ் சர்ஜரிஸ் அண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வந்து போவாங்க. ஈவன் தோ டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்லை சைக்காட்ரிஸ்டையோ அவங்களோட இம்பல்சிவ் பிஹேவியர் பார்த்து சேஞ்ச் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிடியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், இந்த காம்பினேஷன் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிடியாகவும் இருக்கலாம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நவடேஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பிடிடின்னு நம்மளுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கே வில் டேக் ஆல்மோஸ்ட் 10 to 15 years வந்து அவங்க பிடிடியில் தான் சஃபர் ஆகுறாங்கன்றதே நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் மிஸ்டயக்னோசிஸ்னால வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் அட்லாஸ்ட் அவங்க அதை பிடிடி அப்படின்னே டயக்னோஸ் பண்ணுறதுக்காக வராங்க. The next one is prevention of BDD. Obviously, the first one is promoting a positive body image, encouraging a healthy or a positive body image by fostering self-acceptance and emphasizing the diversity of natural appearances. ஒரு நேச்சுரலாக இருக்கதே ஒரு பியூட்டியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான செல்ஃப் இமேஜ் அவங்களுக்கு கொண்டு வரது மூலமாக மட்டும்தான் நம்ம இதை வந்து மாற்ற முடியும். த்ரூ அ தெரப்பீஸ், ஆப்வியஸ்லி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, REBT இந்த மாதிரி அவங்களோட தாட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் அட்ரஸஸ் சொசைட்டல் ப்ரெஷர்ஸ், சேலஞ்ச் அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சொசைட்டல் ப்ரெஷர், accepting culture. And nowadays we are having a pressure of media and technology மூலமாக நிறைய நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால வாட் ஆர் த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஆர் கல்ச்சர் அப்படின்றத நம்ம வந்து மறந்து இருக்கோம். அதனால் மேக்ஸிமம் டீனேஜில் ஸ்டார்ட் ஆகிற இந்த பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து அந்த சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் அதுக்கப்புறம் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும் பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டராக வந்து அவங்கள தெரியாமலே அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. தேர்ட் ஒன் இஸ் early intervention, identify and address signs of a negative body image or obsessive behaviors early on, especially in individuals at high risk due to a family history or other factors. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெகட்டிவ் பாடி இமேஜ் ரிலேட்டடாக ஃபேமிலியோ இல்லை பியர் ப்ரெஷர்லேயோ வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது, ஒரு பிஹேவியர் வந்து ஒரு கிட்ட வந்து தெரியுது, இல்லை ஒரு டீனேஜர்கிட்ட வந்து தெரியுது அப்படின்றப்போ அவங்களோட ஹை ரிஸ்க்கை நம்ம கண்டுபிடிச்சி இன்டர்வென்ஷன் பண்ணுறது மூலமாக பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. The next one is promote mental health awareness, increasing awareness of mental health issues including BDD to reduce stigma and encourage early intervention and support. The another thing is healthy coping strategies, encourage the development of healthy coping mechanisms for stress, anxiety or negative emotions that don't involve excessive focus on appearances.
Treatment of BDD, like I said, first one is psychotherapy, cognitive behavioral therapy. For BDD is a primary psychotherapeutic approach. It focuses on identifying and challenging disordered thoughts about appearances, reducing avoidance behavior and developing healthier coping strategies. BDD first what are they thinking about their physical appearance ன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அது பிஹேவியரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒரு தாட் ப்ராசஸையும் ஒரு பிஹேவியரையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம பிடிடியை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் பிஃபோர் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். பிடிடி அப்படி தான் க்யூர் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் அவங்க தெரப்பியூட்டிக்கில் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியரான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, ரொம்ப கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம மெடிகேஷன்ஸ் போகலாம். மெடிகேஷன்ஸ் லைக் அ செலக்டிவ் செரட்டோனின் reuptake inhibitors like SSRI such as flextronin are commonly prescribed to develop alleviative symptoms of BDD. They may used as a conjunction with psychotherapy. Like therapy one side இருந்தா கூட ரொம்ப பியாண்ட் லெவலில் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெடிகேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஆன்டிடிப்ரெஷன்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு லெவலில் காம் ஆனதுக்கப்புறம் தெரப்பி ட்ரை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பிடிடியை இட்ஸ் நாட் க்யூரபிள் பட் இட் ட்ரீட்டபிள் அப்படின்றது தான் பிடிடியோட ஒரே விஷயம். Third one is support groups. Obviously every disorder, not the neurotic one, but these kind of compulsive related disorders have a support groups. Participating in support groups with the individuals who have experienced similar struggles can provide a sense of understanding and shared coping strategies வந்து இருக்கும். இப்போ BDD இருக்க நிறைய பர்சனை ஒரே சப்போர்ட் குரூப்பில் போடுறது மூலமாக and everyone has their own way of having a thought of flaws in their physical appearances. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது மூலமாக எப்படி வந்து அவங்க அதை ப்ராக்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹவு தே ஆர் ஃபேமிலி ஹெல்பிங், அந்த மாதிரி விஷயம் சொல்கிறப்போ அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சப்போர்ட் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. Fourth one is family involvement. In some cases, involving family members in therapy can be beneficial, fostering understanding and support. Like family வந்து நம்மளுக்கு இதுக்கு ஒரு நெகட்டிவான பாடி இமேஜ் நம்மளுக்கு இருக்கிறப்போ அதை ஃபேமிலி மூலமாக வந்து அவங்க கொடுக்குற ரீஅஷூரன்ஸ் மூலமாக இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. Fourth one is mindfulness and relaxation techniques. It's techniques such as mindfulness meditation and relaxation exercises may be incorporated to manage anxiety and stress. அந்த பிஹேவியர்ஸ்னாலையும் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ டிப்ரெஷன் ஆகுறதோ அது மைண்ட்ஃபுல்னஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். எஜுகேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன் அபவுட் பிடிடி. ப்ரொவைடிங் எஜுகேஷனல் அபவுட் பிடிடி, its nature and treatment process helps individuals and their families understand the disorder, engage more effectively in the therapeutic process. Like people may think like இதை வந்து அவங்க வாலண்டரியாகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு தப்பான ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி இட்ஸ் இன்வாலண்ட்ரி ஒன் அண்ட் தே கான் கண்ட்ரோல் இட் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்களும் அதை டிஸ்கவர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மூலமாகவும் பிடிடி க்யூர் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கலாம். த கன்க்ளூஷன் அபவுட் பிடிடி இஸ் ரியாலிட்டி இஸ் ஆக்சுவலி ஓகே அண்ட் இட்ஸ் மோர் தென் ஓகேவாக இருக்கிறப்போ நம்மளோட பர்செப்ஷன் நம்ம எப்படி அதை பார்க்குறோம், த வே ஆஃப் வி ஆர் திங்கிங் அபவுட் அவர் ஓன் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் அண்ட் ஹவு மச் ஃப்ளாஸ் வி ஆர் ஹேவிங் அப்படின்ற விஷயம் தான் பிடிடியோட மெயின் காஸாக இருக்கும். நம்மளோட பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் மூலமாக அதை சேஞ்ச் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் அண்ட் therapeutic treatments. Thank you so much for watching. Thank you.